Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிஜேபி ப்ரொட்டஸ்ட், அதாவது இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு நேற்றுலேருந்து. அது என்னன்னாக்கா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய ப்ரொட்டஸ்ட். எதுக்காக? நீட்டை எதிர்த்து அவங்க செய்யக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட். அதாவது மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர், அதாவது அந்த ஆர்மி ஆஃபீஸர், அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸ், இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நடத்தக்கூடிய வன்முறைகளை தான் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிட்டுருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்களையும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்க. என்னங்க பிஜேபியோட அடக்குமுறை அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இதில் நம்மளோட அஃபிஷியல் ஐடி விங் வேற ட்வீட் போட்டிருக்காப்புல. டிவிக்கோட அஃபிஷியல் ஐடி விங் என்னன்னாக்கா, நீட் தேர்வுன்றது ரத்து செய்யணும், அதுவும் பிஜேபி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறையை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எல்லாமே உண்மையான விஷயம் தான். அதாவது நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிரானவங்க தான் டிவிக்கே, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதை வச்சு செய்யக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக நம்ம கூர்ந்து கவனிக்கணும். உண்மையிலே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பல பேருக்கு வந்து பல கருத்துக்கள் இருக்கலாம். என்னங்க பிஜேபி இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணிட்டு இருக்குது, என்னங்க இப்படி தடியை நடத்துகிறாங்க, பெண்கள்னு பார்க்காம ஆண்கள்னு பார்க்காம இப்படி அடிக்கிறாங்க, லட்டியில் ஆணியை வச்சு இது மாதிரி அடிக்கிறாங்களேங்க, இதில் தப்பு இல்லையாங்க அப்படின்னு பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு விஷயம் நடக்கும் போதும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே எல்லாரும் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தையும் நடத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை வச்சு நம்மளை அப்படியே மறைச்சி இதுதான் நடக்கிற உண்மை நமக்கு காட்டுறாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ணணும். ஃபேக்ட் செக்னா இதுதான் உண்மைத்தன்மை அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நம்மளோட கடமை. அந்த உண்மைத்தன்மையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் நீட்டுக்கு எதிரானவன், நான் பிஜேபிக்கு எதிரானவன். நீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எப்போ என்னுடைய சகோதரி அனிதா அவர்கள் இறந்து போனாங்களோ அப்பயே பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிரானவன் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் பிஜேபி அப்படின்னாக்கா மதவாத அரசியலை என்றைக்கு அவங்க கையில் எடுத்தாங்களோ அன்றைக்கே வந்து நான் பிஜேபிக்கு எதிரான நான் முடிவு பண்ணிட்டேன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பிஜேபி அப்படின்ற ஒன்று முன்ன வச்சு பின்னாடி ஒரு அரசியல் நடக்குது இல்லையா, அந்த அரசியலை கண்டிப்பாக ஒருபோதும் நான் ஆதரிக்க மாட்டேன். இதை ஒரு சில தாவேக்காவினரும் புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்முடைய தம்பி அக்பர் இருக்கார் இல்லையா, அவருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. என்னன்னா, பார்த்தீங்களா மக்களே பிஜேபி என்ன மாதிரி ஒன்று எதிர்ப்பு பண்ணுது, பார்த்தீங்களா மக்களே பிஜேபி இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்புல. அதாவது அவரோட பார்வையில் பார்க்கும்போது அது அவருக்கு சரியாக பட்டுச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டியதான். ஏன்னா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ இல்லைங்க, நான் ஊர்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு ரொம்ப நிறைய விஷயங்களை ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். ஸோ கூர்ந்து கவனிங்க. நீங்கள் கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்னென்னா, காங்கிரஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. யார் கூட? காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சேர்ந்து காங்கிரஸ் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த நீட்டுக்கு எதிர்ப்பாக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே வரவேற்கிறேன், தவறே கிடையாது. ஆனால் இதே காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் இதே மாணவர்களுக்கு எதிராக எத்தனை கொடுமைகள் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வரும், டேய் என்ன நடக்குதுங்க, காங்கிரஸ் வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணுறாங்க ஒன்று, ரெண்டாவது அதே காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலமான கேரளாவில் இதே மாணவர்களை அடிக்கிறாங்க, என்ன நடக்குது? இப்போ இதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படின்றவங்க பிஜேபிக்கு எதிரானவங்க, அதாவது நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க தான் காங்கிரஸ். அப்போ இந்த நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இதே கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஏன் அவங்களை அடிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வரணுமா இல்லையா உங்களுக்கு? தர்மேந்திர பிரதான் is an intermediary. Absolutely, he should resign. But Dharmendra Pradhan hasn't beaten up these students. Home Minister has. He should resign. And Home Minister reports to Prime Minister. He should resign. What is going on? அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இதுதான் அரசியல். காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அதே நீட்டுக்கு எதிராக அதே பிஜேபிக்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடிய கேரளா மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேரளாவில் காங்கிரஸ் ஆளக்கூடிய இந்த மாநிலத்தில் அதே மாணவர்களுக்கு எதிராக தனியடி நடத்துகிறாங்க. ஸோ இதில் எது உண்மை? ஒன்றுமே புரியல. இதுதான் அரசியல், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு எதிராக இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் முதல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது யார், அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம் என்னென்னாக்கா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துச்சு. ஏன்னா அதில் சேரக்கூடிய உறுப்பினர்கள் ரொம்ப அதிகமான உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. முதல் விஷயம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இந்த ஒரு பார்ட்டியை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இதில் சேரக்கூடிய நபர்கள், அதாவது எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க இதில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னாக்கா, ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று பாகிஸ்தான், இந்த அதுக்கடுத்து அமெரிக்கா. இந்த 3 கண்ட்ரியை சேர்ந்த நபர்கள் இதில் அதிகமாக இருக்காங்க. ஒன்றுமே புரியல. அதாவது இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் ஒரு பார்ட்டி, இந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், அமெரிக்கா. ஏன் இதை பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைதியை நிலை குலைக்கணும். இதுதான் அவங்களோட அஜெண்டா. ஸ்டார்ட் பண்ண ஒரு ஷார்ட் டைம்லயே இவ்வளவு லட்சம் பேர், இவ்வளவு கோடி பேர் ஃபாலோ பண்றாங்களேன்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணலாம்னு போனா ஒரு பயங்கரமான ஷாக்கிங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் யார் தெரியுங்களா? பாகிஸ்தான்காரங்க, பங்களாதேஷ்காரங்க, அமெரிக்காக்காரங்க. நீங்களே இன்ஸ்டாகிராம்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு போங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல பாகிஸ்தான் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா பல லட்சம் பேர் வருவாங்க. பங்களாதேஷ் டைப் பண்ணீங்க அப்படின்னா பல லட்சம் பேர் வருவாங்க. அமெரிக்கன் டைப் பண்ணீங்கன்னா பல லட்சம் பேர் வருவாங்க. சோ அதனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இந்தியாவுடைய இளைஞர்கள் கிடையாதுங்க. இந்தியாவை தாண்டி வெளியில குறிப்பா பாகிஸ்தான், பங்களாதேஷ்காரங்க தான் அதிகப்படியா இருக்காங்க. சோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிச்சு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும், இங்க இருக்கக்கூடிய நபர் அந்த கட்சியை ஆரம்பிச்சா கூட, ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சா கூட, அதில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், அமெரிக்கா, இதுதான் அதிகமாக இருக்கு. சரி, இப்போ ப்ரோட்டஸ்ட் பண்ணக்கூடிய இளைஞர்கள் வந்து பாகிஸ்தான் இளைஞர்கள் கிடையாது, பங்களாதேஷ் இளைஞர்கள் கிடையாது, அமெரிக்கா இளைஞர்கள் கிடையாது. அப்புறம் இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இங்கே தான் ஒரு நூதனமான ஒரு அரசியல் ஒன்று நடக்குது. அதாவது முதல்ல ஒரு விஷயம், இந்த நீட் எதுக்காக இந்த ப்ரோட்டஸ்ட் நடக்குதுன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுப்போம். மே 3ஆம் தேதி அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது, நீட் எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாம் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கு, இதில் குளறுபடி நடந்திருக்குன்றத மே 7ஆம் தேதி அன்னைக்கு சொல்கிறாங்க. ஸோ மே 8ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை இதை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், இதை வந்து ரீ எக்ஸாம் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உடனே ஜூன் 21ஆம் தேதி அன்னைக்கு ரீ நீட் எக்ஸாம் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரீ நீட் எக்ஸாமில் எழுதினதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதில் வந்து வந்ததுக்கப்புறமா இவ்வளோ பேர் பாஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஃபெயில் இருக்காங்க, அதெல்லாம் வேற. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ணணும், எஜுகேஷன் மினிஸ்டர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. என்னன்னாக்கா, பிஜேபியை சார்ந்த எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனாக்கா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாக்கா கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாமை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஏற்புடையதில்லை, அவர் ரிசைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் ப்ரோட்டஸ்ட்டை முன்னெடுக்குது. இந்த ப்ரோட்டஸ்ட் அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுது. என்னன்னாக்கா, அதாவது டெல்லியில் ப்ரோட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாநிலங்கள்லையும் இந்த ப்ரோட்டஸ்ட் வெடிக்குது. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் ட்ரெயின்லாம் போட்டு உடைக்கிறாங்க, போட்டு பயங்கரமாக. இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோட்டஸ்ட் பயங்கரம் வெடிக்குது, கேரளாலையும் வெடிக்குது. எல்லா மாநிலங்களையும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றவங்க பயங்கரமாக வெடிக்கிறாங்க. அதாவது பிஜேபியோட எதிர்ப்பு சக்தி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒன்று ஆரம்பிக்குது. பிஜேபிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ இளைஞர்கள் ஃபுல்லாகவே அந்த பக்கம் போய் சேர்றாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, அதாவது ப்ரோட்டஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஒரு விஷயத்துக்கு எதிராக நீங்கள் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறீங்கன்னாக்கா அது 100% உங்களோட உரிமைக்காக நீங்கள் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறீங்க, 100% கரெக்ட், தப்பே கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோட்டஸ்ட் எப்படி நடக்கணும் அப்படின்னாக்கா, இங்கே ஜல்லிக்கட்டுக்காக ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ணணும். அது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பொருட்சேதமும் இல்லாமல் பீச்சில், அதாவது மெரினா பீச்சில் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறோம், நம்ம வந்து அங்கேருந்து போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் ப்ரோட்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அவங்களுக்கான நீதியை அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அது உண்மையான ஒரு ப்ரோட்டஸ்ட். ஆனால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரோட்டஸ்ட்ன்ற பேரில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பெப்பர் ஸ்ப்ரேவை அடிக்கிறாங்க. பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க போலீஸ் வாகனங்களை கவுக்குறாங்க. அங்கே இருக்க வாகனங்களில் வந்து இந்த பெட்ரோல் டேங்கை கைட்டிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தி குச்சை கிழிச்சு போடுறது, இந்த மாதிரியான பல வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி ப்ரோட்டஸ்ட் ஆகும்? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க, உங்களுக்கான இடத்த நாங்கள் ஒதுக்கிறோம், இந்த இடத்துல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நாங்கள் வந்து மோடி வீட்டு வெளியில் பண்ணுவோம், நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஓ மோடி வீட்டு வெளியிலையா, அப்படின்னாக்கா நாங்களும் வந்துடும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க உள்ளே வந்துடுறாங்க. இதை வச்சு ஒரு அரசியலாக மாற்றுறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரோட்டஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எப்படி பண்ணுறோம், என்னவா பண்ணுறோம், எங்கே பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பப்ளிக் பிளேஸில் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், பொருட்சேதம் இல்லாமல் பண்ணால் அது யாருக்குமே ஒரு பெரிய சேதாரம் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன பண்ணுறாங்கனாக்கா, வாண்டடாக, அதாவது அரசாங்கத்தை, அதாவது பாஜக அரசாங்கத்தை வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இழிவுபடுத்தணும், அந்த அரசாங்கத்தை குறை சொல்லணும், அதாவது இங்கே இருக்க அமைச்சர்களை வந்து
அதாவது சென்ட்ரல் மினிஸ்டர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி விலக செய்யணும், மோடியை பதவி விலக செய்யணும் அப்படின்றதுக்காகவே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்கிறேன், இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், நான் மோடிக்கு எதிரானவன், நான் நீட்டுக்கு எதிரானவன், நான் இந்த பிஜேபி அரசுக்கு எதிரானவன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய ப்ரோட்டஸ்ட், இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் மிகப்பெரிய அரசியல். இந்த அரசியலுக்கு நான் ஆதரவானவன் கிடையவே கிடையாது. இதை காங்கிரஸ் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, என்னுடைய தளபதி டிவிக்கே பார்ட்டியே பண்ணாலும் நான் அதுக்கு எதிரானவனாக தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய தளபதி இந்த நீட்டுக்கு எதிரானவன் தான். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மீது இவ்வளவு நீங்கள் வன்முறையை காட்டிங்களா, அது தவறு, அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காப்புல. எங்களுடைய அந்த டிவிக்கே பார்ட்டி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது ஓகே, நான் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறீங்கன்னாக்கா அந்த போராட்டத்தில் உங்களுக்கான உரிமையை நீங்கள் நிலைநாட்டுறது, அதுக்கான வெற்றியை பெறுறதுன்றது வேற. ஆனால் நீங்கள் பொருட்சேதம் பண்ணுறது, நாங்கள் வந்து இதை வேற மாதிரி கொண்டு போகிறோம், பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறோம், வாகனத்தை கவுக்குறோம், அங்கே வந்து அதை கொளுத்துறோம், அதை பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறு. இது வந்து ஒரு தவறான உதாரணமாக போய் நிற்கும். நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்றதை தாண்டி ஏன் இவங்க பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த ஜென்சி அமைப்புன்றது பார்த்தீங்கன்னா அதாவது பாஜகவுக்கு எதிரான சக்திகள் முழுக்க முழுக்க அப்படியே காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்குள்ளே போயிருக்கு ஒரு பக்கம். ஆனால் இவங்களோட அட்ராசிட்டி தாங்க முடியாமல் உண்மையான ஆட்கள் வந்து இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லையே, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் டீகோடிங் பண்ணி போட்டுட்ருக்காங்க இந்த விஷயத்தை. May 3rd, NEET exam got over, and within 4 days, NTA, National Testing Agency that conducts this exam, they came to know that fraud has happened. So immediately the very next day, they reported to the police. The police launched a criminal investigation, and within 10 days, the government cancelled the NEET exam of May 3rd, and the Ministry of Education wrote a formal written complaint to the CBI. And immediately, the NTA, the National Testing Agency, announced the re-NEET examination framework, and in a month, which is on June 21, the re-NEET examination was conducted. The very next month, which is on July 16, the results of the re-NEET exam came out, and now the students are waiting for counseling. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னாக்கா நீட்டோட அமைப்புக்கு, அதாவது யார் மேலே இருக்காங்க அப்படின்னாக்கா என்டிஏன்ற அமைப்பு தான் நீட்டை வந்து அவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க. அப்போ என்டிஏவை நீங்கள் எதிர்த்தா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டரை நாங்கள் பதவி விலக செய்யணும், அவர் பதவி விலகணும் அப்படின்னாக்கா எனக்கு புரியல. எனக்கு அதாவது ஒரு பையனோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னாக்கா அந்த பையனோட பெத்தவங்களை சொன்னா பரவாயில்ல, அவங்க தாத்தாவை போய் சொன்னீங்கன்னாக்கா எந்த வகை நியாயம் ஒரு சொல்லியிருக்காப்புல 100% உண்மைதானே அது. माय डियर कॉकरोचेस, मेरी बात ध्यान से सुनो. देखो, जो एजुकेशन मिनिस्टर होता है उसके अंदर बहुत सारे बोर्ड्स आते हैं, जैसे सीबीएसई बोर्ड, एनसीईआरटी, एनटीए, यूजीसी वगैरह वगैरह. अब जो नीट एग्जाम है उसको कंडक्ट कराता है एनटीए, यानी कि नेशनल टेस्टिंग एजेंसी, जिसकी जिम्मेदारी होती है कि एग्जाम को अच्छे से कंडक्ट कराया जाए, प्रोटोकॉल्स फॉलो किए जाएं. इसमें 192 एम्प्लॉइज काम करते हैं. अब जब पेपर लीक हुआ तो एनटीए का जो हेड है, इसकी जिम्मेदारी थी कि ये पेपर ठीक से हो, पेपर लीक ना हो, जो कि है सुबोध कुमार सिंह, जिसको अब हटा दिया गया है. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த 2026ல லீக் ஆயிடுச்சு, பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க இல்லையா, இது எல்லா டைமும் நடந்திருக்கு. டிஎம்கே பீரியட் நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடி பல வருஷங்களா நீட்ல இந்த பேப்பர் லீக் நடந்திருக்கு. ஆனா இவ்வளவு நாள் இல்லாத ப்ரோட்டஸ்ட் இப்பயே நடக்குதுன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்குது. சிஜேபி ப்ரொடெஸ்ட் வீடியோல நான் வந்துட்டு டிஎம்கே உள்ள கொண்டு வந்து பேசியிருக்க மாட்டேன். என்னோட வியூ என்னன்னு மட்டும் தான் சொல்லியிருந்திருப்பேன். டிஎம்கே பீரியட்லயும் பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. 2024, 2021, 2016, 15 கூட நடந்திருக்கு இந்த லீக். புரியுதுங்களா? இந்த 2015 இருந்து இந்த 2026 வரைக்கும் பல எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மாறிட்டாங்க. மினிஸ்டர்ஸ் மாறியுமே இந்த தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த இஷ்யூ மினிஸ்டர்ஸ் கிட்ட இல்ல, சிஸ்டம் கிட்ட இருக்கு. அதான் போன வீடியோல பேசியிருப்பேன், எப்படி மினிஸ்டர் மாத்துறது இந்த இஷ்யூ சால்வ் பண்ணும் அப்படின்னு. புரியுதுங்களா? 2021, 2024 இந்த லீக்ஸ் ஆனப்போ ஜென்சி டிஎம்கே, இந்த எழில் துரை, சரண் ஜெயராமன், ஜூலியக்கா, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மே மாசம் வந்து ரோட்ல நின்று மாமா மாமான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் எங்க பண்ணாங்க? சோ இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னாக்கா, நீட் அப்படின்றது தடை செய்ய வேண்டியது. நீட்ன்றது நம்ம மாணவர்களுக்கோ சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எதிரானது, எங்களுக்கு வேண்டாம், அது நீட்ன்றது ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஏன்னா அதோட அமைப்புன்றது சரியில்லை, அதை டிசைன் பண்ண விதம் சரியில்லைன்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி பாஜக அப்படின்றது மதவாத அரசியலை பண்ணுறாங்க, எங்களுக்கு அந்த கட்சியும் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறோம். ஸோ நீட்டுக்கும் பாஜகவும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது, அதை விட்டுருங்க பரவாயில்ல, அதுக்குள்ளே போக வேண்டியது இல்லை நம்ம. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு நாங்கள் எதிரானவங்க அப்படின்றது இங்கே முதல் கருத்து. ரெண்டாவது விஷயம், இந்த நீட்டுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இல்லையா, இதை முழுக்க முழுக்க நீட்டை தாண்டி நாங்கள் இதை எதிர்க்கிறோம். அந்த அரசியல் டெல்லியில் ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் ஜனநாயகன் படம் வரைக்கும் வந்துருச்சு. அது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, என்னங்க அங்கே டெல்லியில் போராட்டம் பண்ணுறாங்க, என்ன ஜனநாயகன் ஃபீவர்னு ஓடிட்டு இருக்குன்றீங்க, அங்கே மாணவர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள் வந்து நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க, இங்கே என்னங்க ஜனநாயகன் அப்படின்றீங்கன்னா, டேய் ஒரே ஒரு விஷயம் தான்,
இங்கே யாரா போராட சொன்னது உங்களை? இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் நீட்டுக்கு எதிரானவர், நீட்டுன்றதை ரத்து பண்ணணும் அவரும் தான் போராட்டம் இருக்காரு. அதாவது கல்வியை வந்து பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தவர் எங்கள் முதலமைச்சர், நீட்டுக்கு எதிரானவர். ஆனால் நீங்கள் அவருக்கு எதிராகவே இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்னடா உங்களுக்கு? டெல்லியில் பிரதமர் எதிர்த்து போராட்டம் பண்ணுறது அது நியாயம் இருக்குது, இங்கே முதலமைச்சர் எதிர்த்து போராட்டம் பண்ணிடா அவசியம் அப்படின்னாக்கா அதுதாங்க உண்மையிலேயே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ண காரணமே எங்களுக்கு டெல்லியில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஓகே, தமிழ்நாட்டில் ஏன் இவனுங்க பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. திமுகவோட ஆட்சியாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அவங்க வந்து நீட்டு கீட்டு உருட்டாங்க, எங்கிட்ட ரகசியம் இருக்குது, நாங்கள் வந்தாக்கா செஞ்சுருவோம் முடிச்சிருவோம் அப்படின்னு தான் பண்ணானுங்க அவனுங்க. ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியல கடைசி வரைக்கும். அவங்களால அந்த ரகசியத்தை அவங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டாங்க, கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. ஆனால் எங்கள் முதலமைச்சர் நீட்டுக்கு எதிரானவர், அனிதாவுடைய மரணத்துக்கு அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்தவர், எங்கள் முதலமைச்சர் நீட் வேண்டான்னு சொல்லக்கூடியவர், கல்வியை பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வான்னு சொல்கிறவர். ஆனால் இங்கே நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அங்கே தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது யார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு பார்க்கும்போது உள்ளே எப்படிங்க 20 மில்லியன் ஆட்கள் எப்படி வந்தாங்கன்னாக்கா எல்லாம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ளே வராங்க. என்னங்க இது சரியில்லையான்னு பார்த்தாக்கா காவல்துறை இந்த இடத்துல நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை தாண்டி காவல்துறை மேலே வந்து கல் எடுத்து அடிக்கிறது, தடியடி நடத்துறது, அதை காவல்துறை தடியடி நடத்துறது இல்லை, இவங்க பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி இங்கேருந்து வீசுறது, வாகனங்களை கவுக்கிறது, இது மாதிரி பல வேலைகளை பண்ணும்போது கண்டிப்பாக காவல்துறை தடியடி நடத்த தான் செய்யும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னங்க நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா, அதாவது பிஜேபி எனக்கு பிடிக்காது, பிஜேபி செய்யக்கூடிய வேலைகள் எனக்கு பிடிக்காது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நான் ஆதரிக்கக்கூடிய ஆட்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய முதலமைச்சர் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிராக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னாக்கா, என்னுடைய முதலமைச்சர் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு வன்முறையை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறையோ, டெல்லி மிலிட்ரியோ, டெல்லி ஆர்மியோ அவர் பேசுகிறார் அப்படின்னாக்கா அங்கே நடக்கக்கூடிய வன்முறையை பேச எடுத்துப்பனே தவிர அங்கே இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி செய்கிறது சரி அப்படின்னு ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், போராட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஜனநாயக வழியில் இருக்கணுமே தவிர நீங்கள் வன்முறையை கையில் எடுத்தீங்கன்னாக்கா அது போராட்டமாக இருக்காது. ரெண்டாவது ஒரு ஜென்சி இளைஞர்களும் பார்த்தீங்கன்னாக்கா தவறான புரிதல் இருக்கீங்க. ஏன் தாவேக்காவுடைய இளைஞர்களே நிறைய பேர் தவறான புரிதல் இருக்காங்க. ஏன் நம்மளுடைய அக்பர் இருக்கார் இல்லையா, தம்பி அக்பர், அவரே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்களா மக்களே பாஜக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கின்றாரு. ஆக்சுவலாக இது பாஜக செய்யக்கூடிய வேலை கிடையாது. நீட்டுன்றது பாஜக கொண்டு வந்ததாக இருக்கட்டும் வாட் எவர். ஆனால் இன்னைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லை மீறி போகும்போது கண்டிப்பாக அவங்க மேலே தடியடி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களை கவுக்கிறது, கல்லை கொண்டு எரியுது, பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை காவல்துறைக்கு எதிராக பண்ணாங்க. கண்டிப்பாக பதிலுக்கு தடியடி நடத்த தான் செய்வாங்க. ஏன் சென்னையில் இங்கே நம்ம சென்னையில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதை உதாரணமாக எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, அதை தாண்டி ஏன் இப்படி ஒரு வன்முறையை கையில் எடுக்கிறீங்கன்ற ஒரே ஒரு கேள்வி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ மக்களாகிய உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நீட் அப்படின்றது என்னன்றது சொல்லிட்டு இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது, எண்ணிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு, இதுக்காக வந்து ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோட்டஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப டோட்டலி அன்ஃபேராக போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக ஜென்சின்னு உள்ளே வந்திருக்காங்க இல்லையா, இது உண்மையான ஜென்சி தான். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்களே தவிர உண்மையான காக்ரோச் ஜனதா பார்ட்டிகள் எங்கெங்கே இருக்காங்கனாக்கா பங்களாதேஷ், பாகிஸ்தான், அமெரிக்கா, அந்த மாதிரி பல இடங்களில் இருந்து அவருடைய அமைப்பை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு அது மூலியமா ஆதாயம் தேடிட்டு இருக்காங்க. ஈவன் காங்கிரஸ் உட்பட நான் எல்லாரையுமே சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஸோ அதை நீங்க என்னன்றதை பார்த்து பல வீடியோக்களை பார்த்து ஃபேக்ட் செக் பண்ணி என்னன்றதை கருத்துக்களை பதிவிடுங்க. தயவு செஞ்சு டெல்லியில் நடக்கக்கூடிய அரசியலை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போடாதீங்க. அது வேற இது வேற. அங்கே இருக்கவங்க நீட்டுக்கு என்றைக்குமே ஆதரவானவர்கள், இங்கே இருக்கவங்க நீட்டுக்கு என்றைக்குமே எதிரானவர்கள். நம்மளுடைய தளபதி குறிப்பாக சொல்லணும்னாக்கா ஸ்டாலின் அரசை விடுங்க, அவங்க வந்து அன்னைக்கு டிமானிட்டைசேஷன் பில்லை வந்து எதிர்த்தாங்க, இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் அரசுன்றது கம்ப்ளீட்டாக வேற, அவங்க வந்து டோட்டலி அன்ஃபேராக போயிட்டு இருப்பாங்க பிரச்சனை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வந்து கம்ப்ளீட்டாக மாணவர்களுக்கு என்னவோ அதன் வழியில் போகக்கூடியவர். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்றைய ஜென்சி இளைஞர்கள் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே பிளைண்டாக நம்பாமல் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி எது உண்மை எது போய் அப்படின்றத பிரித்து பாருங்கள் தயவு செஞ்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.